அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சொல்லுமா ஐயா. இந்த பயிற்சி பண்ணுற இந்த பயிற்சி இங்கே வந்து இந்த பயிற்சி கற்றுக்கிட்டு பண்ணுறவங்களுக்கு அடுத்த பிறப்பு சுத்த பிறப்பாக கிடைக்குங்களா ஐயா? பயிற்சியை யார் ஒருத்தன் இந்த பயிற்சியை உடலை மறந்து உயிரை நினைவில் கொண்டானோ அவனுக்கு இப்போ 100 வாட்டி பிறந்தாலும் மனிதனாக பிறப்பான். எவன் ஒருத்தன் உயிரை மறந்து உடல் மேலே நினைவை வச்சுக்கின்னு உலகத்து மேலே நினைவு வச்சானோ நம்ம கண்ணெதிர இருக்கிற ஜீவனில் எதுலையாவது ஒன்றில் போவோம். நாயில் போவோம், நதியில் போவோம், பூனையில் போவோம், எலியில் போவோம், எதில் ஒன்றாலும் போடுறான். ஏன்னா அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். நீ ஒரு வீடு கட்டி வச்சுக்கிற, நல்ல வீடு, நல்ல சுகமாக வாழ்ந்துன்னுக்கிற. ஆனால் இது எவ்வளோ வருஷம் தாங்கும்? ஒரு 30 வருஷம் 40 வருஷம் இருக்கும். நான் கட்டின வீடு இடியாதுன்னு நீ உட்காந்துன்னா அதில் இடிபாட்டில் மாட்டிப்பேன். அந்நேரத்துக்கு இடியும் போது ஓடனேன்னா குடிச்சத்தில் தான் போய் உட்காரணும். இருக்கும்போதே இன்னொரு வீட்டை கட்டிக்கோ. அப்போ இது இடியும் போது நீ சுகமாக அதிலேயே இருக்கலாம். அதனால் உயிரை பிடிச்சின்னா இன்னொரு வீடை கட்ட ஆரம்பிப்பேன். எத்தனை வாட்டி பிறந்தாலும் உனக்கு வீடு இருந்துக்கினே இருக்கும். உயிரை பிடிக்காத உடலை நம்பி இருந்தீங்கன்னா நாய் நரி உடலில் தான் பூந்துக்கணும். ஏன்னா உடலில் உயிர் இல்லாத உடல் இயங்காது, உடல் இல்லாத உயிர் இயங்காது. அப்போ இந்த உயிராகப்பட்டது இறந்த உடனே ஏதாவது ஒரு ஜீவனில் போய் பூந்து தான் ஆகணும். பூந்தால் தான் அதுக்கு இயக்கம் வரும். அதனால் எதுலையாவது ஒன்று. ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனுக்கு எத்தனை பிறவி எடுத்தாலும் பாடத்தில் உபதேசம் வாங்கிறதால வந்துடாது. உபதேசத்தை சீராக செய்கிறவனுக்கு 100 வாட்டி போகிறதால மனிதனாகவே பிறப்பாங்க. அப்புறங்க ஐயா, அதிகமான இறப்புன்றது ஆண்களுக்கு மட்டும் நடக்குதுங்க ஐயா. ஒரு சில பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வயசுலேயே கணவனை இழந்து இருக்கிறாங்க ஐயா. அந்த மாதிரியான இறப்பு ஏங்க ஐயா அப்படி வருது? இது ஒரு எனக்கு தலைமை சீடர் கோபின்ட்டு கேரேஜில் வேலை செய்திருந்தார். நான் மெத்த மேலே அப்போ அண்ணா நகரில் மெத்த மேலே கிளாஸ் நடத்தின்னுக்கிறேன். அவர் கீழேருந்து வரும்போதே என்னை கேட்குறாரு, குரல் கொடுக்குறாரு, இங்கேருந்து நாங்கள் கிளாஸ் நடக்குது. ஆனால் இவர் கேட்குறது எனக்கு காதில் விழுது. சாமி, ஆண்கள் எல்லாம் செத்து போகிறான், பெண்கள்லாம் ஏன் இருக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போது கிளாஸ் நடத்திக்கினே இவர் சொன்னது என் காதில் கேட்டால் நான் சொன்னேன், ஆண்கள்லாம் கொடுக்குறான், பெண்கள்லாம் வாங்குறப்பான்னு. ஒரு மனிதனுக்கு உயிர்ன்றது விந்து. அதனால தான் கண்ணுக்கு உயிர் என்ன உயிர்நிலைன்னு சொல்லிக்கிறாங்களா, வாய்க்கு உயிர்நிலைன்னு சொன்னாங்களா, காதுக்கு உயிர்நிலைன்னு சொன்னாங்களா. ஆனால் ஆண் பெண் குறிக்கு உயிர்நிலைன்னு சொன்னான். ஏன்னா அந்த ஒரு வழியாக தான் விந்து வெளியேற முடியும். வேறு எந்த வழியிலையும் 9 வழியிலையும் அந்த ஒரு வழியை தவிர வேறு எந்த வழியிலையும் விந்து வெளியேறாது. அப்போது விந்து தான் உயிர். அந்த விந்து உலகத்துக்குள்ளே வந்தால் குழந்தை, குட்டி, குடும்பம் இதெல்லாம் பெருகும். அதே விந்து மேலே போச்சுன்னா கடவுளை பார்க்கலாம் இல்லையா? அதனால தான் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொன்னார், விந்து நிலை தனையறிந்து விந்தை கண்டால் விதமான நாதமது குருவாய் போகும், அந்தமுள்ள நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான ஜோதி நீயாவாயினார். நீ உலகத்தில் பிறக்கும்போது எப்படி வந்தையோ அந்த விந்தை மேலே ஏற்ற தெரிஞ்சுக்கினீன்னா கடைசி இந்த பிறப்பிலேயே நீ ஆரம்பத்தில் இந்த உலகத்தில் ஜனனம் ஆகும்போது எப்படி இருந்தியா அப்படி இப்போடா இப்போ ஆயிடுவோடா. அந்த நாதத்து கூடவே பயணம் பண்ணு, உன்னை கடவுளாண்டு எடுத்து போய் சேர்த்துடும்னு சொன்னார் அகஸ்தியர். ஆனால் இந்த மனிதனால் கேட்க முடியல. ஏன்னா இவனுக்கு ஆசை, பாசம், காமம், பற்று இதையெல்லாம் வச்சுன்னு உலக பற்றுகளை வச்சுருக்கும் போது கடவுள் பற்று மனுஷனுக்கு குறைஞ்சி போகுது. முன்னெல்லாம் மகான்கள் அதனால தான் இந்த மனுஷனை விட்டு விலகி இருந்தாங்க. ஏன்னா மகான்கள் மனுஷன் கூட சேர்ந்தா மகான் கெட்டு போயிடுவான், மகானை எப்படியாவது கெடுத்துடுவாங்க. அதனால் அவன் என்ன பண்ணிட்டான், ஜாக்கிரதையாக இந்த மனுஷனை விட்டு விலகி இருக்கணும். நான் மடையன், அதனால் தெரியாத இந்த மக்கள்கிட்ட மாட்டிக்கின்னு லோல் பட்டுன்னு இருக்கணுமா. ஆத்மா வணக்கம்மா. என் பேர் ஜெயக்குமாரி. தோரமா சாரி. ஆத்மா வணக்கம். அன்னதானத்துக்காக இடம் வாங்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த ஆசைகள் சீக்கிரமே நிறைவேறும். அதுக்கு இறைவனோட கருணையும் இந்த அன்பும் இதை கூடிய சீக்கிரம் சாத்தியப்படுத்தும். சொன்ன ஐயா
சரவணையா, இதை வந்து ஒரு சாய்பாபா கோயிலுக்காக அவர் ஸ்ரீடி போகிறதா இருந்தது. மாமூலாக ஒண்டிக்கு போட்டு வச்சுருப்பார். அப்புறம் வந்து இடம் வாங்குறத வச்சு பேசிட்டு இருக்கிறத வச்சு நம்ம ஏன் அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்கணும், நம்மளுக்கே ஒரு தனியாக ஆசிரமம் கட்டுவோம் அப்படின்ட்டு ஒரு 65,000 ரூபாய் இருக்குது, இன்னும் எதாவது முடிஞ்சால் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நைட்டு தான் திடீர்னு முடிவு எடுத்து வந்தார். இப்போ ஒரு 5 மாதமாக வரல. இப்போ திடீர்னு போகலாம் அப்படின்னு டைரெக்டாக போய் கொடுத்துட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தார். மாதம் நாம் வந்துகிட்டே இருக்கிறோம். அவர் இந்த ஸ்வீட் ஐட்டம் யார் போட்டும் போகாது போட்டும் அந்த பொருள் அங்கே போய் சேர்ந்துடணும்ன்றது ஒரு ஐடியா அவருக்கு எப்பவுமே. கண்டிப்பாக ஒரு மாதமும் வந்தே ஆகணுன்றது என்னுடைய ஆசை. அப்படின்னா நம்ம இந்த குரு பூஜை கூட வந்தோம், அங்கே கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. ஃபஸ்ட் நாள் வந்து போயிட்டோம், 2வது வர முடியல. ஆனால் ஒரு வருத்தம், திடீர்னு போக முடியலன்னு. சரி ஐயா கூட இருப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஆத்மானு. கண்டிப்பாக ஐயாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கூடவே நின்று நம்ம எந்த சூழ்நிலையும் காப்பாற்றி கரை சேர்ப்பார் சாமி ஆத்மானு. இப்போ இது சாய்பாபா கோயிலுக்காக வச்சுருந்தது. என்ன சாமி தானே சாய்பாபா கோயிலுக்காக வச்சுருந்தது, இப்போ ஐயா கோயிலுக்காக கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா சாயியோட 108 நாமாவளியில் அனந்தாய நமகன்னு அவரோட நாமாவளியும் ஒன்று. அனந்தாய யாரு? நித்யானந்தாய. இப்போ சாய்பாபா வேறு யாரும் இல்லை, ஐயாவும் வேறு யாரும் இல்லை, எல்லாம் இறைவனுக்கு போய் சேரும். அதெல்லாம் உணர்த்திட்டாரு நம்ம ஐயா வந்து எல்லாம் ஒன்று தான் அப்படின்றது உணர்த்தினார். அதனால தான் அங்கே போகிறது இங்கே போவோம் கண்டிப்பாக அப்படின்றதுனால ஐயா வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். ஆத்மானு. அப்பா, நான் உங்களை அப்பான்னு கூப்பிடலாமா? தாராளமாக கூப்பிடுங்க. ஏன்னா நான் அவரை வந்து 2024 வந்து நான் பார்த்தேன், வீடியோ நான் பார்த்தேன். நான் அப்போ நான் பார்க்க சொல்ல என்னவோ சொல்கிறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ தள்ளி நான் பார்த்துட்டே இருந்தேன். அப்போ நிறைய விஷயங்கள் நான் கேட்டேன். அப்போ இடையில வந்து அவர் இறைவன் இருக்காரு, இறைவன் இல்லை, கோயிலுக்கு எதுக்கு போகிறீங்க, கோயிலுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயம் சொல்ல எனக்கு இவர் என்ன சொல்கிறாரு, கோயிலுக்கு போக சொல்கிறாரா போவேனா சொல்கிறாரான்றது எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், இடையில அந்த வீடியோ நான் பார்க்காத நான் விட்டுட்டேன். வீடியோ நான் பார்க்கல. அதுக்கப்புறமா எப்படியும் ஒரு 6 மாதம் கிட்ட ஆயிடுச்சு அந்த வீடியோ நான் பார்க்கவே. 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சு நான் வீடியோ நான் பார்க்கல. சமீபத்தில் என் குழந்தை தவறிட்டான், என் பையன் தவறிட்டான். அப்போது என்ன இது இந்த மாதிரி நம்மளுக்கு நடந்துடுச்சு. அவர் சொல்வார், நீ நல்லவன்றது நீ சொல்லக்கூடாது, பக்கத்தில் மற்றவங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டாலும் என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படி நான் வேண்ட சொல்ல, ஐயோ நம்ம பிள்ளைங்க மட்டும் நல்லா படிக்கணுமா, அப்போ உலகத்தில் இருக்க பிள்ளைங்க நல்லா படிக்கக்கூடாதா? அப்போ இறைவா எல்லா குழந்தைங்களும் உலகத்தில் பிறந்த எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும் அப்படின்னு தான் நான் சாமி கும்பிட்டேன். அதே மாதிரி நான் கடவுள்கிட்ட போய் எனக்கு இதை கொடு எனக்கு அதை கொடுன்னு நான் கேட்டது கிடையாது. நான் கடவுள்கிட்ட கேட்டது என்னன்னா, நல்லவங்களுக்கு கெட்டது உண்டு பண்ணாத, கெட்டவங்களுக்கு நல்ல வழியை காட்டு. இதுதான் நான் கடவுள்கிட்ட. நான் 23 வயசு வரைக்கும் எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்பாவோடைய அரவணைப்பில் இருந்தோம். 23 வயசுக்கு மேலே கணவனுடைய அரவணைப்பில் இருந்தோம். ஸோ எங்களுக்கு ஒன்றுமே எனக்கு உலகம் என்றது எனக்கு தெரியாததான் நான் வாழ்ந்தனே. ஆனால் குழந்தைங்களுக்கு என்ன நம்ம நல்லது சொல்லணும், எப்படி இருக்கணுன்றத அது எனக்குள்ளே இருந்து நான் சொன்னேன். நான் அப்போ குழந்தை தவறிட்டோன்னே எதுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் நம்மளுக்கு வந்தது, ஏன் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்க சொல்ல நவம்பர் 2ஆம் தேதி என் குழந்தை தவறிட்டான். எனக்கு நவம்பர் 5ஆம் தேதி திருப்பி ஐயா எனக்கு ஃபோனில் வராரு. ஐயா திருப்பி எனக்கு ஃபோனில், அது நான் 6 மாதம் நான் விட்டுட்டேன், நான் பார்க்கல. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது இறைவன் வந்து வெளியே இல்லை, நமக்குள்ள இறைவன் இருக்கான்றது எனக்கு அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அது வரைக்குமே எனக்கு புரியலை எதுக்கு இந்த மாதிரி எனக்கு காட்டணும். அது என் பையன் இருக்க சொல்லவே எனக்கு அதை காட்டியிருக்கலாம் இல்லையா. குழந்தை போனதுக்கப்புறம் எனக்கு ஏன் இது விளக்கம் எனக்கு வரணும். பசி இருக்கும்போது தான் சாப்பாடு போடணும். பசி இல்லாத போது சாப்பாடு போட்டுருந்தா சாப்பாடு ஒரு அளவாவது கொடுத்துருக்கலாம். ஒரு வாய் உள்ள வைப்பான், பசி தான் இல்லையே ஒரு வாய் போட்டுட்டு 10 சாப்பாடை தூக்கி அப்படி போடுவோம், ஏன்னா அருமை தெரியாது. ஆனால் பசி இருந்தால் தட்டு சாப்பாடையும் மொத்தமாக சாப்பிட்டுடுவோம். அப்போது நம்ம துன்பத்தை அனுபவிக்கலை. துன்பப்படாத இருக்கும்போது என்ன சொன்னாலும் நம்ம மனசு அவ்வளோ சீக்கிரம் பிடிப்படாது. அதையும் தாண்டி அறிவு வேலை செய்யும். இது உண்மையா, இது பொய்யா, இப்படிலாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமா, கேள்வி கேட்டுனே இருக்கும் கேள்வி. ஆனால் ஒரு துன்பம் அடித்த உடனே இந்த இவ்வளோ பெரிய அறிவு, இவ்வளோ நாள் கேட்டு இந்த அறிவு இப்போ பொட்டிப்பாம்பா அடங்கி அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இறைவா நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து வெளியே வர
ரத்தமும் சதயமாக இருந்த என்னோட குழந்தை நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லையா? நான் அது கூட உறவாடி இருந்தேன் இன்னைக்கு இல்லையா? என்ன பண்ணுறது? இந்த வேதனையை நான் எப்போ தீர்க்க போகிறேன்னு அந்த வேதனையில் இருக்கும்போது கலங்கவே கலங்காத, இப்போ தான் நான் உனக்கு வேணும் அப்படின்னு ஐயாவோட அறிவு வரணும். யாரும் ஒருத்தருமே சித்தரோட வேலை என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி தான். ஐயா சொல்கிறது கடவுளை கும்பிடு சொல்கிறாரா, கும்பிட வேணான்னு சொல்கிறாரா, ஒன்றுமே தெரியல சாமி அப்படின்னா அறிவில் கலகம் செய்ய வேண்டியது சித்தர்களுடைய வேலை. அந்த கலகம் எதுக்காகனா அறிவு தெளியணுன்றதுக்காக தான். அப்போ நான் இந்த பாதைக்கு வரணுன்றதுக்காக என் குழந்தை என்கிட்ட இல்லையா? இல்லை, அது அதோட விதிமா. விதி முடிஞ்சு போனால் அது குழந்தையா இருந்தாலும் கிழவனாக இருந்தாலும் ஒரு நொடி கூட இந்த உலகத்தில் இருக்க அனுமதி இல்லை. ஆனால் வயசானவங்க செத்து போயிருந்தாங்கன்னா நம்ம மனசு ஆறுதல் அடையும். பரவாயில்லப்பா, அவர் வந்தார், வாழ்ந்தார், அவர் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாரு, போனார், அது பெருசாக வேதனை இருக்காது. பிஞ்சு இன்னும் நல்லா வாழ்ந்துருக்கலாம், ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு உயிர் பறி போகும்போது நம்மளால் ஜீரணிக்கவே முடியாது. அதுக்கு 1000 சமாதானம் சொன்னாலும் நம்மளால் சமாதானம் ஆகாது. ஆனால் இது விதியை தவிர வேற ஒன்றும் இல்லை. இந்த துன்பத்தினால நான் அழுது புரண்டணும் இருக்கலாம், சரி வந்துடுச்சு என்ன பண்ண சொல்ற அப்படின்னு இந்த துன்பத்தை தாண்டி நான் அடுத்த அடி வச்சுட்டு போகவும் என்னால் முடியும். போனால் அறிவுள்ளவன் துன்பத்தை காட்டி இப்படியே தோண்டு கொண்டிருந்தா அறிவு இல்லாமல் மனசோடு வாழக்கூடிய ஒரு உயிராகிடுவேன். அப்படி வாழறதுனால நமக்கும் பயணம் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற யாருக்கும் பயணம் இல்லை. 1000 துன்பங்கள் வரட்டும், இன்னைக்கு அவன் போயிட்டான், நாளைக்கு நானும் போவேன். அவங்கவுங்க வந்த வேலை முடிஞ்சால் இங்கே ஒரு நொடியும் இருக்கக்கூடிய வாய்ப்பு யாருக்குமே இல்லை. அப்போ எனக்கு இறைவன் ஒரு வேலையை கொடுத்துருக்குறான், அந்த வேலையை நான் முடிக்கணும். அந்த வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இறைவா எனக்கு இந்த மரணத்தை கொடுக்காதுன்னு நீங்கள் வேண்டிக்கணும்னு சொன்னால் இந்த சோதனையும் சுகமாய். சாமி வாழ்ந்து மறையும் மனிதர் நடுவில் வாழ்ந்து வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி, வாழும் கலையை உணர்த்த மண்ணில் வாழ வந்த சாமி. ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி, ஐயா சாமி சாமி எங்க நித்யானந்த சாமி. ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி, ஆதி அந்தம் அற்றதாக இருப்பதுதான் சாமி. நித்யானந்தம் என்று இங்கு இருந்தந்த சாமி, நித்யானந்தம் எங்கு இங்கு இருந்தந்த சாமி. ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும் என்று, ஜீவராசி வாசியாசி வாங்க வேண்டும்.